எல்லாத்துக்குமே தலை ஃபேன்ஸா இருக்கட்டும், நார்மல் ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து அது மாதிரி தான் இருந்தது ஃபெஸ்டிவல் மோட். அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து தலை பிறந்த நாளைக்கு தலை படம். ஆமா ப்ரோ, அது எப்படி ஃபர்ஸ்ட் டைம் இது. நான் வந்து தலை பர்த்டே அன்னைக்கு நிறைய மூவிஸ் பார்த்துக்கிறேன். ஆனால் வந்து நான் பில்லா ரிலீஸ் பார்ப்ப நான் மிஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது ரோகிணி ஃபர்ஸ்ட் டைம், சென்னை ஃபர்ஸ்ட் டைம். இதெல்லாம் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் நான் vlog அது இதெல்லாம் சொல்லுவாங்களே. எனக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நிஜமாலுமே நல்லா இருந்தது. இல்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாதிரி இருந்ததா? அந்த மாதிரி இருந்ததுங்களா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இல்லை ப்ரோ. இது வந்து எப்படி சொல்றது, ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது. எல்லாம் உள்ள போயிட்டு கடவுளே அஜித் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாலுமே நம்ம வந்து தரிசனம் தான் இதை பார்க்க வந்துருமா அந்த மாதிரி இருந்தது. அந்த முருகன் சாங் அப்பெல்லாம் நிஜமாலுமே அப்படிதான் இருந்தது. நல்ல வைபா இருந்தது. ஆல்ரெடி முருகன் இப்போ வைபா போயிட்டு இருக்காரு. இப்போ அதோட அஜித் சேர்ந்து டபுள் வைபா போயிட்டு இருக்குது ப்ரோ. இல்ல நான் பில்லா வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் மீன்ஸ் நான் எனக்கு சின்ன வயசு, அதனால என்னால போக முடியல. மிஸ் பண்ண ஃபீல் அதுதான் ப்ரோ. அந்த ஃபீல் வந்து எனக்கு பிடிச்ச தலை படத்தை பிடிச்ச ரோகிணி தலைனாலே ரோகிணி தான். அங்க வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல இதா இருந்தது. உங்களுக்கு எதனால தலை பிடிக்க ஆரம்பிச்சது? எப்பத்துல இருந்து உங்களுக்கு பிடிக்கும் தலை? எனக்கு தலை வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஐ மீன் எனக்கு கொஞ்சம் அந்த மெச்சூர் வர டைம்ல இருந்து எனக்கு தலை பிடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா வந்து அவருடைய டிசிப்ளின், அவருடைய ஜென்டில்மேன், அவருடைய ஆட்டிடியூட்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கும். அவர் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம இதாகலாம், நல்லா முன்னேறலாம். ரோகிணியில வந்து மங்காத்தா படம் ரிலீஸ் பில்லா படம் அது செம்ம வந்து இந்த டிசப்பாயின்மெண்டா தான் இருந்தது. ஆனா வந்து டிசப்பாயின்மெண்ட் மங்காத்தா படத்துக்கு தவிர அஜித்துக்கு இல்ல. அதனால பில்லா படம் எங்களுக்கு வந்து வைபா தான் இருந்தது. இப்போ கில்லி படம் ஓடிட்டு இருக்கு, இப்ப பில்லா படம் வந்திருக்கு. எது கம்பேர் பண்ணும்போது எது ஓடுறீங்க ப்ரோ? ஓடும் ஓடாது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து கில்லி அது ஒரு தனி வைப். அது வந்து இப்போ ரீல்ஸ் எடுத்து பார்த்தாலே ஃபுல்லா கில்லியா தான் இருக்கும், கில்லியா தான் இருக்குது. அது வந்து ஒரு தனி இது. அதே மாதிரி பில்லா அது வந்து எப்படி சொல்றது, ஃபேன்ஸ் இப்பெல்லாம் மெச்சூர் ஆயிட்டாங்க ப்ரோ. எந்த படம் எப்படி பார்க்கணும், இன்னும் எல்லாருமே அஜித் ஃபேனா விஜய் ஃபேன் எல்லாருமே மெச்சூர் ஆயிட்டாங்க. அதனால இதா இருக்கு வைபா, நல்லா தான் இருந்தது. பில்லாவும் போகும் இதுக்கப்புறம் ரீல்ஸ் வரும்னு நினைக்கிறேன் நிறையா. ஓகே தேங்க்யூ. என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? உங்க வீட்டுக்கிட்ட எதனா செலிப்ரேஷன் எதனா பண்றீங்களா? வீட்ல நைட் பண்ணுவோம். நைட் கேக் வெட்டு வந்தலா எங்க நடுவு ரோட்லயே வச்சு கேக் வெட்டிட்டு அவரு பாலிசி மட்டும் பேனர் வச்சு மாலை போட்டு எல்லாமே பண்ணுவோம். பயங்கரமா பண்ணுவோம். செலிப்ரேஷன்ஸ் அதிகமா இருந்துச்சு. ஆனா பட் நம்ம தலை படத்துக்கு வந்து அந்த கம்மியா நீ இதுவா இருந்தாலும் தலை படம் மட்டும் தான் சொல்லுவேன். ஐநூறு கோடி அடிக்கும் மங்காத்தா படம். 500 கோடி 500 கோடி போனா வருமா? வராது. தலை படம் தான். தளபதி ரசிகர்கள் மேல வாய் மேல கை வச்சுட்டு போயினே இருக்கணும். தீனாதான் மேல புரியுதா ஓடுங்க எல்லாரும். தளபதி படத்துக்கு வந்து தல ரசிகர்கள் நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தீங்க, கில்லி படத்தை நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. இந்த தல படத்துக்கு தளபதி ரசிகர்கள் ஆதரவு கொடுக்குறாங்களா? அவங்க ஆதரவு கொடுக்குறாங்களோ இல்லையோ, நாங்க தான் எப்பவுமே கில்லி படம் இனிமேலே ஏன்னா ஒரு தேட்டர் மூலையில தான் ஓடும். எப்பவுமே எங்க தலை படம் தான் எல்லா தேட்டர்லயும் ஓடும். புரியுதுங்களா? அவங்க எல்லாருமே எங்களை எதிரியே தான் பாக்குறாங்க. நாங்க தலை வந்து அப்படி எதிரி பாக்கல. நல்ல பேர் நல்லா இருந்து நினைக்கிறாரு. வேற எதுவும் சொல்லுங்க. சொல்றோம் தீனா தான் இந்த வாட்டி கில்லிய ஓட விட போகுது. இனிமேல் பேசியிருந்தானு கில்லி தான் வசூல் வச்சுதுன்னு கில்லி வாயில சொல்ல டைலாக்ல வாழு வாழ வேண்டாம் நாங்க சொல்றோம். உனக்கு என்ன பண்றானுங்க பிச்சைக்கார பசங்க எங்களை வலிக்கிறானுங்க சண்டைக்கு. எதிரியா நினைக்கிறாங்க. ஆமா தளபதி ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா தல ஃபேன்ஸ் உண்மையிலே கில்லி படத்துக்கு அவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் ரிவ்யூல. நீங்க தல நாங்க எப்பவுமே தலைக்கு தான் தல சப்போர்ட் பண்ணுவோம். அவனுக்கு நாங்க அப்படி பார்த்தனா ஒரு பையன் ரோஹின் தேட்டர் இந்த இடத்துல ஒரு பையன் செத்தான். அவன் தலைக்காத்து உயிரே விட்டுவான். தெரியல அவனுக்கு கீழே விழுந்தவன். எதிர்பார்க்கலதான் அது சூழ்நிலை. அவன் மேல இருந்து கீழே செம்மையா தான் இருந்துச்சு. நான் வெயிட் பண்ணி மங்காத்தாக்கு தான் வெயிட் பண்ணோம். பட் இருந்தாலும் பில்லா ரிலீஸ் ஆச்சு. சரி ஏன் தலை படத்துல அன்னைக்கு விடுவோம்னு சொல்லிட்டு பில்லா நான் தேட்டர்ல பார்த்ததே இல்லை. சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் எக்ஸைட்டடா தான் வந்தேன். அதே மாதிரி எப்படி எக்ஸைட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாலும் அதே மாதிரி
இதெல்லாம் வைபாக இருந்துச்சு. எல்லாம் தேட்டர் ஆடியன்ஸ்லாம் சும்மா உட்காந்துட்டு மிஸ் அடிச்சவங்கலாம் ஜாலியாக நின்று டான்ஸ் ஆடிட்டு தலை பர்த்டே அன்னைக்கு தலை சாங்கு செமையாக இருந்துச்சு. அதே மாதிரி தலை வந்து இப்போ நிறைய ரோல் பண்ணுவோம், அப்போ ரோல்ல ஒன்று இருக்குல்ல, அது எப்படி பாக்குறீங்க? அதான் அப்போ இருந்த ரோல்லாம் மிஸ் பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சம் ஷட்டிலாக கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் நடிச்சிட்டு இருக்காரு. பட் அதெல்லாம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே இல்லை. கேங்ஸ்டர் மூவி நெகட்டிவ் ரோல்னு போட்டு இன்னும் எடுத்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த அந்த ஃபேஸில் அஜித்குமார்லாம் ப்ரைமில் இருந்த ஃபேஸ்லாம் செம்ம ஃபேஸ். அது அந்த டைமில் அந்த படம்லாம் செம்மையிட்டு அவர் ஆக்டிங்கும் சரி அந்த செம்மையாக இருக்கும் அந்த டைமில். அதே மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார் இப்போ இருக்கவங்க வேற, அப்போ இருக்கவங்க வேற, அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? செம்மையாக இருந்தாங்க. அதுல இருந்தா அப்படியே க்ரோ ஆகிட்டு இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அந்த அவங்களோட பொட்டன்ஷியலான ஒரு ரோல் தான் அவங்களுக்கு. அது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சீனில் பார்க்கும்போது அவங்க நல்லா போல்டாக நல்லா இருந்தது. எல்லாத்துக்குமே தெரியும். சீனில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. என்ன ஹன்சிங்காக இருந்துச்சு.